ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குயிக்காக உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரெசிபி காட்ட போகிறேன். அது கூட குக்கரில் பாருங்கள். நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டேன். அதில் இப்போ வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இனிஷியலாக. அதில் வந்து பெட்டாட்டோ பெருசு பெருசாக வெட்டி அதை லேசாக பொரிச்சிக்கிட்டு, ஸோ தட் கொஞ்சம் இந்த கிறிஸ்பியும் நல்லா டேஸ்ட்டாகும். அதுக்குள்ளே இந்த கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பிரிஞ்சி இலை, அந்த ஸ்டார் எனைஸ், லவங்கு, பட்டை, வேறு இலைச்சி எல்லாம் எடுத்து அதை தனியாக வச்சுட்டேன். அதுக்கு பிறகு இந்த பட்டாட்டா பொரிஞ்சு வந்ததை அதை தனியாக எடுத்துட்டேன். வேறு 3.5 கிளாஸ் அரிசி எடுத்து அதை நான் கழுவி நல்லா அதை ஊற வச்சுட்டேன். அதுக்கு பிறகு இந்த பொரிச்ச உருளைக்கிழங்க எடுத்துகிட்டு குக்கர்லேருந்து அதே எண்ணெயில் எல்லாம் கரம் மசாலா போட்டு, இந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, நான் வெங்காயம் ஒரு 6-7 போல் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். அதுக்கு பிறகு மசாலாக்காக இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா போட்டு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் வதக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, அதனால் 2 ஸ்பூன் இன்னும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வேறு இந்த அரைச்சி வச்ச மசாலா இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்ப பண்ணுங்கள். ஆனால் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சைஸில் தான் எடுத்தேன். அது இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். 2 இன்ச் போல் பீஸில் இஞ்சி எடுத்திருந்தேன். வேறு வெள்ளைக்கூட ஒரு 10 கானோ வெள்ளைக்கூடு, வேறு 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்த பிறகு இதெல்லாம் அரைச்சிட்டு இதில் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு அதே ஸ்டேஜில் பாருங்கள், நான் வந்து இதில் இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டுட்டேன். உப்பு இன்ன வரைக்கும் போடல. இந்த சிக்கன் வந்து ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் கட்டியாக என்னமோ தெரியல. அது பிரிக்கி ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்ச பிறகு அது பிரிஞ்சு வரல. அதனால தான் அதை நல்லா கழுவிட்டு அதை அப்படியே போட்டுட்டேன். போடும்போது குக் ஆகும்போது நல்லாவே பிரிஞ்சு வந்துட்டு, அந்த நடுவில் வந்து தக்காளியும் 4 தக்காளி போல் மீடியம் சைஸ் வெட்டி போட்டுட்டேன். அதுக்கு பிறகு தயிர் எடுத்து தயிரை நல்லா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் நல்லா கடிஞ்சாப்ப சுற்றிட்டு அதையும் இந்த மசாலாவில் சேர்த்துட்டேன் பிரியாணியில். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எல்லாமே இந்த ஸ்டக்காக இருக்கா. ஸோ அதனால அது கொஞ்சம் சிக்கன் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. கிச்சனும் பாருங்கள், ஒரு ரெசிபி ஒரே பாட்டில் பண்ணுறதுக்கும் எவ்வளோ சாமா வந்துட்டு எவ்வளோ மெஸ் வந்துட்டு. சரி, இப்போ சிக்கன் கொஞ்சம் நல்லாவே இப்போ பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுட்டேன். உப்பு வந்து நீங்கள் பொதுவாகவே கம்மியாகவே போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம அது சிக்கன் தயாரான உடனே உப்பு அப்படி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிடலாம். அதுக்கு பிறகு அதில் உருளைக்கிழங்கும் போட்டுக்கிடுங்க, பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு. இது அரிசி வந்து நல்லா கழுவி திருப்பி இதுவும் போட்டுட்டேன். இதில் தண்ணி போட்ட பிறகு எல்லாம் போட்ட பிறகு பார்த்தா குக்கர் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஆகிட்டு. இது ஒரு சின்ன கூஃப் அப் நான் பண்ணிட்டேன். ஸோ என்ன செஞ்சுட்டேன்னா, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு எல்லாமே நல்லா 1.5 எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் இதில் வந்து குக்கர்லேயே மறுபடி வச்சு கரெக்டாக ஒரு சீட்டியில் ஒரே விசிலில் குக் ஆகிட்டு. ஏன்னா பச்சை அரிசி இதில் போட்டிருந்தேன். ஸோ சாதா இது சுருத்தி குழம்பு அரிசி தான் நல்லாவே வந்திருந்து, நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஆகிறதுக்குள்ளே கிச்சன் எல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எல்லா வேலையெல்லாம் முடித்து இது சிக்கன் பிரியாணி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு. இது வந்து ஓவர் ஃபோக்கஸாக காட்ட முடியல. இன்னொரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன், அதுவும் இருக்குது. ப்ளஸ் ரைத்தா இருக்குது. எல்லாமே ரெடி ஆகிட்டு. பாப்பா வந்து காலேஜ்லேருந்து இன்னும் வரல. அதனால தான் சரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நானே ஒத்தையில் சாப்பிட்டுருவேன். அவள் லேட்டாக வந்தால் அவள் வந்து சாப்பிட்டுருவான்ட்டு இந்த பாருங்கள் பிரியாணி ரெடி, ரைத்தா ரெடி, டீ பாயில் வச்சு இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.